இணையான போட்டியாளராக இலங்கையை மாற்றுவதே இலக்கு. புத்தாக்க மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு என்பதும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பான செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நேற்று முன்தினம் இடம்பெற்ற புத்தாக்க மாநாட்டில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார். புத்தாக்கத்துறையில் இணையான போட்டியாளராக இல்லாத இலங்கையை ஏனைய நாடுகளோடு இணையான போட்டியாளராக மாற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். இந்த இலக்கை அடைவதில் டிஜிட்டல் மயமாக்கல் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இதற்காக புத்தாக்கத்துறையில் ஒரு பெரிய மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும். நாட்டில் புத்தாக்கம் மற்றும் வணிகத்துக்கான சாதகமான சூழல் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொழும்பில் உள்ள ஐடிசி ரத்னதீப ஹோட்டலில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த புத்தாக்க மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இலங்கையில் புத்தாக்க மாநாட்டை நடத்துவதால் இந்த நாட்டில் புதிய தொழில் முனைவோரின் புத்தாக்க ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் பிரதிபலிக்கின்றோம். மனித நாகரிகத்தின் பல்வேறு நிலைமைகளை நாம் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அந்த மனித நாகரிகத்தின் ஒவ்வொரு புதிய அத்தியாயமும் புத்தாக்கத்தின் மூலம் எழுதப்படுகின்றது. எனவே எப்போதும் மனித நாகரிகத்தை புதிய நிலைக்கு உயர்த்துவதில் புத்தாக்கங்கள் வகிக்கும் பங்கு மிக முக்கியமானது. மக்களின் தேவைகள் மாறவில்லை என்றாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் விதம் மாறிவிட்டது. புதிய தேவைகளை பூர்த்தி செய்யப்படுவதன் மூலம் சந்தை உருவாகிறது. தேவைகளை பூர்த்தி செய்யும் மாதிரி மாறினால் மட்டுமே புதிய சந்தை உருவாகும். மாறிவரும் மாதிரியை அடையாளம் கண்டு அதனை அடைந்து கொண்டால்தான் உலக நாடுகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. அண்டைய நாளான இந்தியா இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். நமது நாட்டில் புத்தாக்கங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் உள்ளன. 2030ஆம் ஆண்டுக்குள் இலங்கையை டிஜிட்டல் மயமாக்கலின் புதிய பாதையை நோக்கி அழை செல்ல எதிர்பார்க்கின்றோம். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் புத்தாக்கங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே புதிய கண்டுபிடிப்புகள் வணிகமயமாக்கலுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த ஆண்டு $19 பில்லியன் ஏற்றுமதி வருவாயை எதிர்பார்க்கின்றோம். அந்த ஏற்றுமதி வருவாயை அடைய புத்தாக்கத்துறையில் ஒரு பெரிய மாற்றம் தேவை. புத்தாக்கங்களின் பலன்களை முழு மக்களுக்கும் கொண்டு செல்லும் சூழலை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பும். அரசாங்கம் விரும்பும் பல இலக்குகள் புத்தாக்கங்களோடு இணைந்திருக்கின்றன. உலகளாவிய பொருளாதார போட்டியில் இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் புத்தாக்கம் அவசியமாகும். சர்வதேச பங்காளிகள் மற்றும் முதலீட்டாளர்களை நாட்டுக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கின்றோம். இலங்கைக்கு புதிய முதலீடுகளை கொண்டு வருமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். நாட்டில் புத்தாக்கம் மற்றும் வணிகத்திற்கான சாதகமான சூழல் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான திறமையான தொழிற்படை நம் நாட்டில் இருக்கிறது என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்று இந்த மாநாட்டில் உரையாற்றும் போது தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.